ஹாய் கைஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா மகாநதி சீரியல் டுடே எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன எனக்கு காவேரி அவங்க அம்மா அவங்க ஆச்சி எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது காவேரி வந்து கீரை உருகிட்டு இருக்காங்க. இந்த கீரை எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க பாட்டி நான் பொரியல் பண்ண போறேன்னு, நீ பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ காவேரி எடுத்து அவங்க அம்மாட்ட சாரதாட்ட இந்தாம்மா காசு வீட்டு வாடகை கொடுத்துட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதடி காசு அப்படின்னு கேட்கும்போது நீ முதல் ஃபஸ்ட்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு அவங்க அம்மா சரி அது உண்மைதான் 2 நாளில் ஊருக்கு வர போகிறாங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காசு கொடுக்கறதுக்கு போறாங்க. அப்ப அவங்க பாட்டியும் காவேரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. காசை கொடுத்துட்டு நல்ல வேளை காவேரி நீ போகல, நான் போனதுக்கே அந்த அம்மா 1008 கேள்வி கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கிட்டு காவேரி எந்திரிச்சு நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேம்மா நீ உட்காரு அப்படின்னவும் இங்கிட்டு கங்கா வந்து உட்காந்துடுறாங்க. சரிம்மா ஈரு உனக்கு பாலாத்தி தருவா அந்த ப்ரௌன் கலர் பவுடர் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உள்ள போய் ஆத்திட்டு உடனே வந்துடுறாங்க. ஏன்னா அதுக்குள்ள ஆத்திட்டுன்னு கேட்கவும் ஆல்ரெடி பால் கொதிச்சிட்டு இருந்துச்சு, நான் பவுடர் மட்டும் போட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னவும் இருமா நான் வாடகை வந்து 2ஆம் தேதி கொடுத்துருவோன்னு இல்லடா வாடகை கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்பதான் நான் போய் கொடுத்துருந்தேன் அப்படின்னவும் ஏது காசு அப்படின்னு காவேரி கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிட்ட அவங்க பாட்டி காவேரியோட ஹஸ்பண்ட் வேற இவ்வளவு காசு நிறைய காசு வேற கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கிட்ட அவங்க அம்மா குமரன் தம்பிட்ட கொஞ்சம் காசு கேள்றி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் சரி கேட்கறேன்ட்டு சொல்றாங்க. இங்கிட்டு காவேரியும் விஜயும் காசு கொடுத்தது வந்து கங்காக்கு பிடிக்கல. கங்கா வந்து ஒரு மாதிரி யோசிக்கிட்டே இருக்காங்க. யோசிச்சுட்டு எந்திரிச்சு சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது தெரியல. இதுக்கப்புறம் குமரனை போட்டு பாடா படுத்தினாலும் படுத்தலாம். இங்கிட்டு வந்து விஜய் வந்துடுறாங்க. விஜய் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்துல. அப்போ அவங்க பாட்டி வந்து ஸ்வீட்ஸ் வந்து நிறைய சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்களேன், நீங்களாம் எவ்வளவு டைட்ல இருக்கீங்க, ஆனா இவங்க அதுக்கு விஜய் சொல்றாங்க இவனை இனிப்புலாம் சாப்பிடாதீங்க, ஸ்வீட்ல இவ்வளோ சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க பாட்டி சொல்றாங்க நான் நினைச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் சேர்ந்தா சேர்ந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படிலாம் பேசக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது, நீங்க இல்லைன்னா அவங்க பேத்தி எல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இங்கிட்டு விஜய் வந்து உட்காந்துருக்காங்க சோகமா. அந்த நேரம் அவங்க தாத்தா கால் பண்றாங்க. சொல்லுங்க தாத்தா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. என்ன இந்த டயத்துல கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் இல்லை விஜய் பாட்டிக்கு முடியல அப்படின்னு. பாட்டிக்கு முடியல என்னாச்சு அப்படின்னு நேற்று நைட் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு. இதையே இப்போ சொல்றீங்க, ஆம்புலன்ஸ்ல நாங்க கூட்டிட்டு போயிட்டு இப்பதான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் என்ன 3வது மனுஷனா இப்போ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க விஜய் தாத்தாட்ட. நான் இப்பயே வரேனவும் அவன் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீ நாளைக்கு வந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னால இருக்க முடியாது, நான் இப்போ வந்து பார்க்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கிட்டு கிளம்பவும் இங்கிட்டு காவேரி வந்துடுறாங்க. என்னாச்சு எங்க கிளம்புறீங்க அப்படின்னு கேட்கவும் இப்படி பாட்டிக்கு முடியலையா, பாட்டி மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டாங்களா, அதனால நான் பார்க்க போறேன்னு நானும் வரேன், என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு 3 தடவை கேட்கறாங்க. இல்ல நீ நேரத்துல நீ வரக்கூடாது வெளியெல்லாம், அதனால நீ வீட்லயே இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கிட்டு நிவினை காட்டுறாங்க. நிவினோட அம்மாவும் இங்கிட்டு யமுனாவும் நின்றுட்டு இருக்காங்க. நிவினோட அம்மா உட்காந்துருக்காங்க. நிவின் வந்து வீட்டுக்குள்ள வராரு. வந்தோடனே என்னடா வாடா சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க. இங்கிட்டு யமுனா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பேசாட்டுக்கு யமுனாவை டைவர்ஸ் பண்ணிட வேண்டியதானே, நீ தான் ரொம்ப கஷ்டம் தானே படுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பக்கம் மறக்காம நம்ம சேனல்